ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான படத்தை உடனே ஈர்த்து நமக்கு கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒரு தேவதை கிட்ட நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும், நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஏஞ்சல் நித்திகா அப்படின்றவங்கள நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா, அவங்க உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத பணமும் செல்வ வளமும் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஈர்த்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்க நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவான தன்மைகள், நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நம்மக்கிட்டேருந்து வெளியேற்றி நம்ம மணிக்கு டிசர்வ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு தாட் நம்மக்கிட்ட இருந்தால் அதையுமே நம்மக்கிட்ட இருந்த அந்த சந்தேகத்தையும் எடுத்து அதை ஹீல் பண்ணி நமக்கு பணத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. அதனால் இந்த உலகத்தில் பல பேரும் இந்த ஏஞ்சல் நித்திகா கிட்ட பணம் கேட்டு தினமும் பிரார்த்தனை செய்கிறாங்க. நீங்களுமே கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு உடனடியாக பணம் கொடுப்பாங்க. இது நானுமே பர்சனலாக ட்ரை பண்ண மெத்தட் தான். எனக்கு ஒரு முக்கியமான சூழ்நிலையில் பணம் தேவைப்பட்டது. அந்த பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இந்த பணம் வரதுக்கான சோர்ஸஸோ எதுவுமே சுத்தமாக இல்லவே இல்லை. ஆனால் நான் நம்பினது இந்த ஏஞ்சல் நித்திகாவை மட்டும்தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டேன். யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒதுக்கிக்கிட்டேன். அந்த 10 நிமிஷம் ஒரு ஒயிட் கலர் கேண்டில் இல்லைனா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வெள்ளை கலர் கேண்டில் எனக்கு கிடச்சிது. அது வாங்கிக்கிட்டேன். அது வாங்கிட்டு அந்த கேண்டிலை ஏற்றி வச்சுட்டு அந்த பிளேஸில் அமைதியாக என்னோட ப்ரீத்திங்கை பண்ண ஆரம்பித்தேன். அமைதியாக மெடிடேஷன் ஸ்டேட்டில் உட்காந்துட்டு நான் ப்ரீத்திங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா என்னோடய சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். உள்மூச்சியும் சரி வெளிமூச்சியும் சரி நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் என்னோடய மைண்ட்குள்ளே எந்த தாட்ஸும் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரீத்திங் டெக்னிக்ஸை அந்த இடத்துல பயன்படுத்தி ப்ரீத்திங் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மனசில் ப்ரீத்திங் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய மனசில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, டியர் ஏஞ்சல் நித்திகா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு பணம் ரொம்ப முக்கியமாக அவசரமாக தேவைப்படுது. எப்படியாவது ஏதாவது ஒரு வழியிலேருந்து எனக்கு பணம் வர மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். இதை தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். 10 நிமிஷம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏஞ்சல் நித்திகா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னோட பணம் நான் நிறைய அட்ராக்ட் பண்ணணும். எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான சூழ்நிலையில் பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நான் ரிப்பீட்டடாக இதே மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட பர்ஸில் நான் ஒரு பணம் நிறைய வச்சுருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்னோடய பர்ஸில், என்னோடய ஹேண்ட்பேக்கில், என்னோடய வீட்டில் லாக்கரில் அந்த மாதிரி நான் நிறைய பணம் வச்சுருக்கேன். இந்த பணத்தால் எனக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஏஞ்சல் கிட்ட நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் விஸ்வலைசேஷன் பண்ணேன், ஓகேவா? ஏன்னா என்னோடய கடன் உடனடியாக காணாமல் போகணும் அப்படின்றதுனால நான் என்னோடய கடன் உடனடியாக போயிடுச்சு. நான் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போது மீதி இருக்க பணத்தை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக என்னோடய வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் வாங்குகிற மாதிரி ஒரு விஸ்வலைசேஷன் நான் ஃபர்ஸ்ட்டு செஞ்சேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட கடைசியாக நான் என்ன சொன்னேன்னா, ஏஞ்சல் நித்திகா, ரொம்ப 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 நன்றி. நான் உங்களை முழுசாக நம்புகிறேன். இதை மட்டும்தான் சொன்னேன். ஏஞ்சல் நித்திகா, ரொம்ப 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 நன்றி. நான் உங்களை முழுசாக நம்புகிறேன். தேங்க்யூ ஏஞ்சல் நித்திகா, ஐ ட்ரஸ்ட் யூ கம்ப்ளீட்லி அப்படின்ற மாதிரி வார்த்தையை
தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் ஏஞ்சலை நம்புகிறேன். அவங்க தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க. அதனால தான் என்னோட கடன் பிரச்சனை தீர்ந்தது. என்னோட மிச்சம் இருக்க காசை வச்சு என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். ஸோ இது எதுவுமே நடக்கலை. ஆனால் நடந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். ஸோ நடந்த மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் தினமும் இது ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எத்தனை நாளுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் கிட்ட நான் ரெகுலராக இதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்னோடது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ அது 3 டேஸ் கிட்ட நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு 100 ரூபாய் நோட்டு என்கிட்ட எடுத்துக்கிட்டேன். 100 ரூபாய் நோட்டில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த தினமும் ப்ரேயர் பண்ணுவேன்ல, அந்த டைமில் 100 ரூபாய் நோட்டு ஒன்று கையில் வச்சுட்டு, இந்த 100 ரூபாய் நோட்டு நான் என்ன பண்ணேன், இந்த 100 ரூபாய் நோட்டில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நித்திகாவோட பேரை ஒரு 7 தடவை மட்டும் சொன்னேன். அதில் ஏஞ்சல் நித்திகா, ஏஞ்சல் நித்திகா, ஏஞ்சல் நித்திகா, ஏஞ்சல் நித்திகா அந்த மாதிரி அவங்களோட பேரை ஒரு 7 தடவை நான் சொன்னேன். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த நான் பண்ணுற போதே என்னோடய பர்ஸை எடுத்து அந்த 100 ரூபாய் நோட்டை அப்படியே வச்சேன். அந்த நோட்டை நான் செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால நான் ரெகுலராக நோட் எதுவுமே எடுக்காத ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த பணத்தை வைக்கிறேன் என்னோடய பர்ஸில். இதனால என் பர்ஸ் ஃபுல்லாக எப்போயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் என்னோடய லாக்கர் ஃபுல்லாக பணம் இருக்கும். நான் எங்கெல்லாம் என்னோடய பணம் வைக்கிறேனோ அது இடம் ஃபுல்லாக என்னோடய பணம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நான் அதை மட்டும் வச்சிட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கண்களை மூடி மறுபடியும் தியானம் பண்ணேன். கடவுளே, ஏஞ்சல் நித்திகா எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் கிட்ட பேசி முடிச்சிட்டேன். இதே மாதிரி தினமும் ஏஞ்சல் நித்திகா கிட்ட நான் ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி அந்த இடத்துல தனியாக எனக்கான ஒரு இடத்துல உட்காந்து இதை நான் பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து வெறும் 3 நாள் தான் பண்ணேன் நான். அந்த 3 நாள் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது. இதே மாதிரி நான் எதிர்பார்த்த பணம், எனக்கு தேவைப்பட்ட பணம் எனக்கு ஒருத்தவங்க தரேன்னு சொன்ன மாதிரி, அதாவது நான் ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க அந்த நேரத்தில் என்கிட்ட காசு இல்லை, என்னால் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யார்கிட்டையுமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு நான் ஏஞ்சல் கிட்ட கேட்டேன், ஏஞ்சல் நித்திகா கிட்ட கேட்டேன். அவங்கள நான் முழுசாக நம்பினேன். ஸோ அதனால் வித்தின் 3 டேஸில் அவங்களே எனக்கு கால் பண்ணி நான் கேட்ட அமௌண்ட்டை எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் நடந்துச்சு. நான் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டான எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்றனால தான் அவங்க என்கிட்டையும் உடனடியாக கேட்டாங்க. அப்போ என்னால் உடனடியாக தர முடியல அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்ன போது அவங்க என்கிட்ட வேணும், எனக்கு கண்டிப்பாக உடனே வேணுன்ற மாதிரி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நானும் இருக்கும்போது அவங்க எனக்கு கால் பண்ணி, இப்போதைக்கு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படலை, நீ பொறுமையாகவே கொடு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் முன் வந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே எனக்கு நடந்தது. இது எனக்கு ஏஞ்சல் நித்திகா கிட்டேருந்து நான் முழுசாக அவங்கள நம்பினால ஒரு அனுபவம் எனக்கு இது கிடச்சிது. பணமும் எனக்கு உடனடியாக கிடச்சிது. அதே மாதிரி கடன் கொடுத்துருந்தவங்களும் உடனே தர வேணாம், நீ பொறுமையாக கொடுத்தா போதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே எனக்கு சொன்னாங்க. ஸோ அன்னையிலேருந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, அதாவது நான் ஃபர்ஸ்ட் பண்ணல, அன்னையிலேருந்து நான் ஒரு சின்ன நோட் புக் மாதிரி போட்டு எப்போல்லாம் எனக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏஞ்சல் நித்திகா கிட்ட நம்ம நைட்டு தான் நைட்டோ இல்லை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த பிரார்த்தனையை உங்களால் பண்ண முடியும். பிரார்த்தனையை நான் எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு மட்டும்தான் பண்ணேன். ஏன் அப்படின்னா, எனக்கு நைட்டு டைம் கிடச்சிது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி டைம் கிடச்சதுனால நான் இதை நைட்டு பண்ணேன். ஆனால் யாருனாலும் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த மாதிரி டைமில் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த பிரார்த்தனையை பண்ணி முடித்து அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு அஃபர்மேஷன் ஒன்று ஒரு நோட் புக்கில் எழுத ஆரம்பித்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நித்திகா brings me money easily, endlessly and abundantly அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனை நான் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். நான் இந்த மெத்தடை பண்ணும்போதும்
இதை ஒரு 11 டைம்ஸ் இல்லைனா ஒரு 21 டைம்ஸ் எனக்கு என்ன டைமிங் இருக்கோ அதை பொறுத்து 11 டைம்ஸ்னாலும் எழுதுவேன், இல்லை 21 டைம்ஸ்னாலும் எழுதுவேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை மாதிரி எழுதிக்கோங்க. நான் ஒரு நோட் புக் ஃபுல்லாக, அதாவது நான் எத்தனை நாள் எழுதுறேன்னா ஒரு தொடர்ந்து 5 நாள் எழுதியிருப்பேன். இதை நான் எப்போ இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து இந்த அஃபர்மேஷன்ஸையுமே நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து ஈஸியாக பணம் கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி 3 டேஸ்லேயே எனக்கு எல்லா பதிலும் வந்துடுச்சு. இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 டேஸ் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து தொடர்ந்து எழுதிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ரெகுலராக இதை எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போதைக்கு தாட்டில் இருக்கேன். ஆனால் இன்னும் எழுத ஆரம்பிக்கலை. பட் ரெகுலராகவே இதை எழுதலாம். நம்ம வந்து பணம் அவசரமான தேவைப்படும் போது தான் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரெகுலராக உங்களோட அஃபர்மேஷன்ஸ் எழுதுகிறவங்களா இருந்தால் நீங்களுமே வந்து இதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் எப்போதுமே நமக்கு ஈஸியான வேலை பணத்தை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். நமக்கும் பணம் ஈஸியாக கிடைக்கும். இதோட தமிழ் வெர்ஷனும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படின்னு எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நித்திகா எனக்கு எளிதாகவும் முடிவில்லாமல் வளமாகவும் பணத்தை கொண்டு வந்து தருகிறார். இந்த மாதிரி தமிழில் எழுதுனாலும் சரி, இங்கிலீஷில் எழுதுனாலும் சரி. எனக்கு இங்கிலீஷில் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஒரு லைனில் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் அதை நான் இங்கிலீஷில் எழுதிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி போட்டு எழுதுனாலும் வேர்டிங்ஸ் போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஏஞ்சலை நீங்கள் நம்புறீங்க, அவங்களுக்கு உங்கள் பணத்தை கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் எழுதினேன். எனக்கும் இந்த ஏஞ்சல் நித்திகா மேலே முழு நம்பிக்கையும் ஏற்பட்டு எனக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க. ஸோ அது என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒன்று கேட்டு அது நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டு அந்த இடத்துல இருக்கும். ஸோ நான் அவங்கள முழுசாக நம்பினேன், அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கள முழுசாக நம்பி ஒரு இடத்துல உட்காந்து நீங்களும் பணம் கேளுங்க. கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு மெத்தடை பண்ணாலும் நம்ம முழுமையாக நம்பணும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள நம்பினேன். ஏன்னா எனக்கு எந்த வழியுமே இல்லை அந்த இடத்துல. நான் முழுசாக அவங்கக்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவங்கக்கிட்ட பேசினா எப்படி பேசலாம், நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது, எனக்கு பணம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்க வந்து ஈஸியாக எனக்கும் பணத்தை கொடுத்தாங்க. ஸோ இதனால் என்னோடய ப்ராப்ளமும் சால்வ் ஆச்சு. இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் நித்திகா கிட்ட கண்டிப்பாக கேளுங்க, அவங்க உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஞ்சல் நித்திகாவோட பேரை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.